நமக்கு ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு கரை கண்டுபிடிக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல் ஒன்று, நான் அதை ஓப்பனாக சொல்கிறேன். நாம் சிலரது குறைகளை சொன்னால் சில சமயத்தில் குறைகளை சொல்ல வேண்டி வரும். நாம் சிலரது குறைகளை சொன்னால், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், நாம் சிலரது குறைகளை சொன்னால் நம்மை குறை சொல்லுவதையே வேலையாக்கி விடுவார்கள். நாம் குறைகளை சொல்லுவது என்பது வேறு, நம்மை குறை சொல்வது என்பது வேறு. குறை சொல்வது என்பது சொல்லுகிறவனுடைய மனோபாவம். குறைகளை சொல்லுவது என்பது யார் சொல்லப்படுகிறானோ அவனை பற்றிய ஆய்வு. உங்ககிட்ட இந்த தப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிச்சா அதுக்கெல்லாம் ஒன்றும் ஒரு முழுமையான விடை கிடைக்காது. நாங்கள் வேடிக்கையாக சொல்றது உண்டு. அதாவது ஒரு ஞானிகிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், இந்த மாதிரி என் லைஃப்பில் சார் நான் தன்னுடைய பிழைய உணரணும், தன்னோட பிழைய உணரணும், மாணிக்க வாசல்லாம் தன் பிழைய பாடியிருக்கிறான்னு சொல்கிறாங்க. அப்போ நான் ஞானம் அடையணும்னா என்னுடைய எல்லா பிழையும் நான் உணரணும். நான் எல்லா பிழையும் உணர்றதுக்கு என்ன வழின்னு எனக்கு தெரியல, என் பிழைகளை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னு கேட்டேன். அந்த குரு ஒரு வார்த்தை, ஒன்றும் வேணாம் மகனே, நேராக போய் உன் ஒய்ஃப்கிட்ட அவளோட ஒரே ஒரு குறைய சொல். உன் மனைவி கிட்ட போய் ஒரே ஒரு குறையை மட்டும் சொல். அவள் உடனே உன் பரம்பரையில் இருக்கிற எல்லாருடைய குறையையும் மொத்தமாக முன்னாடி பட்டவர்த்தமாக புட்டு வச்சுருவாள். உன் குறை மட்டும் இல்லை, உங்கள் அம்மா, உங்கள் பரம்பரை எல்லாத்தையும் மொத்தமாக சொல்லிடுவாள். நீ அதுக்கப்புறம் தேட வேண்டிய அவசியமே இருக்காது. மொத்தமாக உங்களுடைய பரம்பரையோட குறையே தெரியும், நீ ஞானம் அடைஞ்சு வெளியே போயிடலாம்னா. இப்போ நம்ம யாருடைய குறைகளையாவது சுட்டி காட்டினா குறை சொல்லுவதை ஒரு வேலையாக அவர்கள் தொடங்குவார்கள். அப்போ நம்ம எப்படி எச்சரிக்கையாக குறைகளை சொல்லாமே இருக்க முடியுமா? அதே சமயத்தில் குறைகளை அப்படியே ஏற்றுக்க முடியுமா? இல்லை கையாலாகத்தனம்னு சொல்லி அதை சகிச்சுக்கிறதா, இல்லை பெருந்தன்மையால் மன்னிக்கிறதா? ஒரு கருத்து சொன்னால், இப்போ பாருங்களேன், ஒரு சின்ன ஒரு குளம், ஒரு தண்ணி தேங்கி இருக்கு, ஒரு கல்லை விட்டு எரிஞ்சிங்கன்னு சொன்னால் தண்ணி தெரிக்கும். பெரிய கடலில் போய் ஒருத்தர் ஒரு கல்லை விட்டு எரிஞ்சான்னா கல் அது கபடிக்கிற மட்டும் பேசாமல் உட்காந்துருக்கும், அப்படியே உள்ள வாங்கி வச்சுக்கும். அது மாதிரி நாம ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டோம்னா நம்ம யார் என்ன குறை சொன்னாலும் நம்ம கடல் மாதிரி நம்மள ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு மொத்தமாக அதை விழுங்கிக்கிட்டு உட்காந்துருக்கலாம். நம்முடைய ஆற்றல், ஞானம், தகுதி பெருசு ஆக ஆக யார் சொல்ற குறையை நம்மளை பாதிக்க போறதே கிடையாது. பரவாயில்ல, நம்ம தான் கடல் ஆயிட்டோமே, எல்லாத்தையும் உள்ள விழுங்கிடலாம். நாம அப்படி ஆகலைன்னா நம்முடைய குறை சொல்றவங்களுக்கு பதிலுக்கு நம்ம குறை சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு தோண வரும். இப்ப குற்றம் பார்க்கில் சுற்றமில்லை அப்படின்னு கொன்றவேந்தல் சொல்றான். குற்றம் பார்க்கில் சுற்றமில்லைன்னு சொன்னா எப்படி எடுத்துக்கிறது? இந்த உலகத்துல ஒரு குறைய நான் ஏன் குறைன்னு எடுத்துக்க கூடாது? முதல்ல குற்றம் வேறு, குறை வேறு, ஒரு கிளாசிபிகேஷன் பார்க்கணும். அதாவது நம்மிடத்துல இயல்பிலேயே அமைந்து விடுகிற சிறு சிறு பிழைகளை எல்லாம் குறைங்கிற வார்த்தையில் எடுத்துக்கலாம். ஆனா குற்றம்ங்கிறது திட்டமிட்டு பிளான்டு வில்லனி. அதுல ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்கு. திருப்பி திருப்பி எத்தனை முறை வான் பண்ணினாலும் அதை கேட்க கூடாது அப்படிங்கிற ஒரு அகங்காரம் இருக்கு, ஒரு பிடிவாதம் இருக்கு, திருந்த முடியாதுங்கிற ஒரு மறுப்பு இருக்கு. அது குற்றமாகிறது. மேலிஸ், உள்நோக்கம் இருக்கணும். பெரிய அட்வொகேட்டை வச்சுட்டு நான் பேசிட்டு இருக்கிறேன். ஒரு உள்நோக்கத்தோடு அதை செய்வதில் ஒரு வலிமையான உள்நோக்கத்தோடு செய்கிற போது அது குற்றமாக சித்தரிக்கப்படுகிறது. தெரியாம பண்ணிட்டேன் சார், இயல்புல பண்ணிட்டேன், என்னமோ அப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது அப்படின்னா அது குறை அப்படிங்கிற பட்டியலில் வருது. எனவே குறை வேறு, குற்றம் வேறு. இப்போ சில பேர் நம்ம சொல்ற போது, அவங்க குறைகளை சொல்ற போது ஏன் அதை பார்க்கக்கூடாது, அவங்களுடைய சின்ன சின்ன குறைகளை ஏன் பார்க்கக்கூடாது அப்படின்னா ஒரு 4-5 விஞ்ஞான பூர்வமான உண்மைகளை பார்க்கணும். சில பேர் வேணும்னு தப்பு பண்றது இல்லை. அவர்களுடைய அமைப்பு, மன அமைப்பு, உடல் அமைப்பு அல்லது அவர்களுடைய ஜீன், மரபு அணுவினுடைய அமைப்பு, அதுவே கூட ஒரு காரணம். சில விஷயங்களை எல்லாம் நாம முதல்ல சொன்னோம், இது பழக்கத்துல ஏற்பட்டுட்ட தப்பான விஷயம் அப்படின்னு நாம சொல்லுவோம். அவன் தவறா பழகிட்டான், அதனால ஏற்பட்டது அப்படின்னு. நான் சில செய்திகளை எல்லாம் படிக்கிற போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாவே இருந்தது. மனித ஜீனோம் அப்படின்னு ஒரு புத்தகம் பேராசிரியர் மணி அவர்கள் எழுதின ஒரு மிக அருமையான புஸ்தகம். வரலாற்றில் என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத ஒரு புஸ்தகம். மனித ஜீனோம், மனித ஜீன் பற்றிய ஒரு புஸ்தகம். கொஞ்சம் பேசுறதுக்கு நெருடலான விஷயம் இருந்தாலும் நான் சொல்றேன். இந்த ஓரின சேர்க்கை போன்ற விஷயங்களை எல்லாம் சட்டம் முதல்ல எப்படி பார்த்ததுன்னு கேட்டா, இவன் வக்கரமானவன், ஒரு விபரீதமான புத்தி உடையவன், தவறான பழக்கத்தால செய்யறான், இப்படிதான் எல்லாம் பிராண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஆஃப்டர் எ வெரி லாங் ரிசர்ச் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறான்,
ஒரு மனிதன் அப்படி ஆக முடியாது, பழக்கத்தாலேயோ தோஷத்தாலேயோ அப்படி ஆக முடியாது. அது அவருடைய ஜெனட்டிக்கலி ப்ரோக்ராம்ல இருக்கிற மிஸ்டேக் அப்படின்னு கண்டுபிடிக்கிறான். 90% எடுத்து ஆய்வு பண்ணா ஒரு பர்டிகுலர் ஜீன் கண்டுபிடிச்சிருக்கான். அந்த ஜீன் அவர்களுக்குள்ள மொத்தமா இருக்கு. அப்ப நம்ம அவங்களை பனிஷ் பண்ணியோ இல்ல லா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியோ கேள்வி கேட்டோ என்ன தீர்வு இருக்கு? தட் இஸ் நாட் தேர் மிஸ்டேக். That is not their mistake. அவங்க ஒரு தவறும் பண்ணல. By birth itself, அவர்கள் பிறக்கிற போதே மரபணுவிலே அந்த குறிப்பிட்ட மரபணு இருக்குமானால் அவர்கள் பிஹேவியர் அப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறான். இப்ப சட்டமே அதனால மாத்துறாங்க. என்ன மாத்துறாங்க? உலகத்துல பல நாடுகள்ல மாத்திட்டாங்க. இது ஒரு பெரிய குற்றம் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. உடனே நம்ம என்ன ஆரம்பிச்சு கலாச்சார சீரழிவு, பண்பாட்டு சீரழிவு, நமக்கு தான் 7-8 வார்த்தை தெரியுது. எதுக்கு எடுத்தாலும் ஒரு 7-8 வார்த்தை தெரியுது. ஆனா ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிற உண்மை என்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். அது வேணும்னே அவங்க நடந்துக்கிறது இல்ல சார். அவங்களுடைய படைப்பே அப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ அவங்க நம்ம சிம்பத்தி காட்டி ஆகணும், இல்ல அவங்களை அக்செப்ட் பண்ணி ஆகணும், இல்ல அவர்களை வாழ்வதற்கு அலோவ் பண்ணி ஆகணும். நம்முடைய சட்டங்களையும் பண்பாடுகளையும் கலாச்சாரத்தையும் உன் மேல திணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்களை கொடுமைப்படுத்த நமக்கு ரைட்ஸ் கிடையாது. ஒரு மெச்சூரிட்டி, ஒரு வாழ்க்கையில சில விஷயங்கள் மெல்ல 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 நமக்கு சட்டத்திலையும் நம்முடைய வாழ்க்கை முறையிலையும் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கு. இப்ப பிறருடைய குறைகள், அந்த பிறருடைய குறைகளிலே இது என்ன காரணத்தினால ஏற்பட்டது, வேணும்னு செய்யறானா, தெரியாம செய்யறானா, பிழையினால செய்யறானா, வக்கரமான நோக்கத்துல செய்யறானா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய பொறுப்புல இருக்கிறோம். நீங்க பார்க்கிற பார்வையின்படி சில விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணினா நமக்கு வர்ற ரிசல்ட் ரொம்ப பயமா இருக்கு. அறமும் ஆற்றலும் அப்படின்னு ஒரு புஸ்தகம் வந்திருக்கு. ராஜ் கௌதமன் அப்படிங்கிற ஒரு நல்ல மனிதர் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். ரொம்ப ஆராய்ச்சியான புஸ்தகம். அறமும் ஆற்றலும் அப்படின்னு ஒரு புத்தகம். தமிழ் சமூகத்தில் அறமும் ஆற்றலும் அப்படிங்கிற புஸ்தகம் ராஜகௌதமன் எழுதினது. சமணர்களும் பௌத்தர்களும் இந்த உலகத்தில் பேசிய அறநூல்களை மையமாக வைத்து அது முழுக்க ஒரு பெரிய ஆய்வு கட்டுரை, அருமையான ஒரு ஆய்வு கட்டுரை. பக்தி இலக்கிய காலத்தில் எதெல்லாம் தர்மமாச்சு, சமண பௌத்தர்கள் காலத்தில் எதெல்லாம் தர்மமாச்சு, ரொம்ப நுட்பமாக பார்க்கிறார். ஈகைக்கும் தானத்துக்கும் என்ன வித்தியாசம், ஈகைக்கும் தானத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு, இப்படி அதை பத்தி ரொம்ப ஆழமா ஒரு ஆய்வு கட்டுரை எழுதிக்கிட்டே போறார். அதுல சார் ஒரு இடத்த படிச்சுட்டு நான் ஒரு 1/2 மணி நேரம் புத்தகத்தை அப்படியே மூடி வச்சுட்டேன். ஒரு பட்டியல் போடுறார். உலகத்தில் இருக்கிற எல்லா மத நூல்களிலும் நரகத்துக்கு போறவங்க நரகத்தில் போய் என்ன கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. இன்க்ளூடிங் அறம் பேசுகிற சமண பௌத்த நூல்களில் கூட நரகத்துக்கு போறவங்க எப்படி எல்லாம் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நீதி நூல்கள்ல விளக்கம் இருக்கு. கொஞ்சம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா கூட இருக்கும். ஏன்னா நம்ம அங்கே போறோமோ இல்லையோ நமக்கு எப்படி தெரியும். அதனால இங்கே அட்லீஸ்ட் தெரிஞ்சாவது வச்சுக்கலாம்ல. பெருவாரியா நம்ம போக மாட்டோம்னு நினைக்கிறோம். எப்போ ஒரு அறக்கட்டளை சொற்பொழிவுக்கு வர்ற அளவுக்கு நம்ம மெச்சூர்டா இருக்கோமோ அப்போ நாம கண்டிப்பா நரகத்துக்கு போறதுக்கு சான்ஸ் கிடையாது. அப்படி நம்புவோம். என்ன எழுதுனா அங்க இவ்வளவு டெம்பரேச்சர்ல நெருப்பு இருக்கும், அது உள்ள வைப்பாங்க. உன்னுடைய ஆசன வாயிலேருந்து செம்பு கம்பியை உள்ள விடுவாங்க. அப்புறம் உன்னை வறுத்து எடுப்பாங்க, துண்டு துண்டு துண்டா வெட்டுவாங்க. இதெல்லாம் எதுல இருக்கு? மத நூல்கள்ல நரகத்துக்கு போறவன் என்னென்ன கஷ்டப்படுவான் அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்கு. எழுதி 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 குமிச்சிருக்கிறாங்க. அவர் கேட்கிறார் பாருங்க ஒரு கேள்வி. ராஜகௌதமன், உலகத்துக்கு நல்லது சொல்லுகிற மத நூலாசிரியர்களும் அஹிம்சையை போதிக்கிற சமண பௌத்த நூலாசிரியர்களும் நரகத்தில் போகிறவன் எப்படியெல்லாம் துன்பப்படுவான் என்று எழுதுவதில் காட்டியிருக்கிற வக்கரத்தை பார்க்கிற போது இவர்கள் மனத்தில் எவ்வளவு பெரிய வன்முறை இருக்கிறது என்பதை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். யோசிக்க வேண்டிய விஷயம் சார். அவங்க நரகத்தில் கஷ்டப்படுவான்னு சொல்லி நிறுத்த வேண்டியது என்ன? எவ்வளோ டிகிரி டெம்பரேச்சரு, அதில் எப்படி எல்லாம் டெம்பரேச்சரை கூப்பிட்டுவான், எப்படி வறுப்பான், எப்படி பொறிப்பான்னா, இந்த உலகத்தில் நல்லது என்று கருதப்படுகிற மத நூலாசிரியர்கள் மனதிலும் அஹிம்சை பேசுகிற அற நூலாசிரியர்கள் மனதிலும் கூட ஒரு கடுமையான வன்முறை கொடுமையாக உள்ளே இருப்பதால் தான் நரகத்தை பற்றி இப்படி வர்ணிக்கிறார்கள் அப்படின்னு எழுதுறார். ரொம்ப ஆழமான சைக்கலாஜிக்கலா உண்மை அது.
ஆழமா சிந்திக்க வேண்டிய உண்மை அது. உங்களுக்கு என்ன வந்தது இவ்வளவு வக்கரமா அதை போய் அவ்வளவு அவன் எப்படியோ போறான், அது இவ்வளவு வக்கரமா சொல்லணுமா? உலகத்தை திருத்துறதுக்காக, உலகத்தை மாத்துறதுக்காக இல்ல 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 இல்ல. வன்முறை இல்லாமல் அந்த வார்த்தை வெளிப்படாது. சில விஷயம் சார் நமக்கு கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கும், ஆனா நீங்க உளவியல் பாங்கல் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ஒரு ஜோக், ஓஷோ ஒரு ஜோக் சொல்றாரு. ஒரு நடு காடுல ஒரு பொண்ணு சார் தனியா போறா. அப்படி போகும்போது அவளை ஒரு வில்லன் ஃபாலோ பண்ணுவா. அப்படித்தானுங்க சார் படம் எடுத்தா அப்படித்தானே சார் எடுக்கணும் இல்லையா? நடு காட்டில் ஒரு பொண்ணு ஏன் தனியா போனாலாம் கேட்கக்கூடாது. அங்க கரெக்டா ஒரு பாழடைஞ்ச பங்களா இருக்கணும். அப்பதானே கற்பழிப்புக்கு வசதியா இருக்கும். ஒரு பாழடைஞ்ச பங்களா ஒன்று இருக்கும். அந்த பங்களால ஒரு சோஃபா செட் இருக்கும். அதுல அந்த பொண்ணு அவன் வில்லன் வருவா. அப்படி ரவுண்டு கட்டி ஓடுறதுக்கு வசதியா அவன் ஓடுவா. அப்படி ஒரு பொண்ணு ஓடுறா. கடைசியா அந்த வில்லன் அப்படி அவளை மேல பாஞ்சு இந்த சீன் அதோட. இதெல்லாம் யாருன்னா ஒரு பொண்ணு கனவுல ஓடுது. கனவுல நாம எங்கேயோ மாட்டிக்கிறோம். நம்மளை மாட்டிக்கும் போது யாரோ ஒருத்தர் துரத்துற போது கற்பழிக்க போறான். அந்த மாதிரியான ஒரு காட்சி ஓடு. அந்த பொண்ணுக்கு வேத்து போகுது. அந்த கனவுல அந்த வில்லனை பார்த்து கேட்கிறான், நீ என்ன கற்பழிக்க போறியா அப்படின்னு. மன்னிச்சுக்கங்க, இப்படிலாம் சுகி சிவம் பேசலாமான்னு கேட்காதீங்க. இது உளவியல் ஆய்வு. அந்த பொண்ணு அவனை பார்த்து கேட்கிற, நீ என்ன கற்பழிக்க போறியா? அவன் சொல்ற பதில் பாருங்க, எனக்கு எப்படி தெரியும், இது உன் கனவு, நீ என்ன நினைக்கிறியோ அதை தான் பண்ணணும். சாதாரண விஷயம் இல்லை சார். இந்த உலகத்துல உன் மனசுல என்ன இருக்கோ அதுதான் உனக்கு வெளிப்படும். அப்போ இது மாதிரியான ஒரு கற்பனை, இது மாதிரியான எண்ணம் வருகிற போது, அப்போ உன் மனசுல குரூரமோ ஹிம்சையோ இல்லாமல் இது மாதிரியான தண்டனைகளை பத்தி நீ எப்படி கற்பனை பண்ணுவே? இப்ப எதுக்கு இவ்வளவு சொல்றேன்? நம்மிடத்தில் இருக்கிற குறை நமக்கு தெரிவதில்லை, இன்னொருவர் சொன்னா மட்டும்தான் தெரியுது. பிறருடைய குறைகளை விமர்சிப்பதற்கு முன்பாக இதுபோல் நம்மிடத்தில் எவ்வளவு குறைகள் இருக்கிறதோ என்று யோசித்து விட்டால் குற்றம் பார்க்கில் சுற்றமில்லை. யாரையும் குறை சொல்ல நமக்கு மனம் வராது.